Hi friends, welcome to Protech Tamil. என்னடா Protech Tamil சொல்ற பேரை மாத்தறேன்னு சொன்னீடா சேனலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோ பேசுற வேகத்துல வந்து நான் சேனல் பேரை மாத்தறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தோம்னா என் Instagram ஐடி, என் மெயில் ஐடி எல்லாமே Protech Tamilனு இருக்கு. மாத்திட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் ஒரு இடத்துல ஒரு நேம் இருக்கும். அதனால சொல்லிட்டு நம்ம Protech Tamil வச்சுக்கலாம். என்ன சொல்ற போறாங்க சப்ஸ்கிரைபர்ஸ்னு சொல்லிட்டு நான் இந்த நேமே வச்சுக்கிறேன். இந்த நேமையே நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஏரியா வந்து கொஞ்சம் சுற்றி காட்ட போகிறோம். இது வந்து எங்கள் பெரியம்மா வீடு. எங்கள் பெரியம்மா வீட்டிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போக போகிறோம். இது எந்த ஏரியான்னு நீங்கள் வந்து கண்டுபிடிங்க. ஏன்டா உன் வீட்டிலேருந்து எடுக்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டு வாசலில் வந்து ரெயின் வாட்டர் வந்து ட்ரெயின் ஆகிறதுக்கு பள்ளெல்லாம் தோண்டி வச்சுருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே வர முடியல வண்டி எடுத்துகிட்டு. ஒரு ஜேசிபியுமா அப்புறம் மிக்சர் மிஷினுமா இருக்குது. ஸோ அங்கே வந்து ரொம்ப நாய்ஸாக இருக்கும். அதனால் வந்து அங்கே எடுக்க முடியல. ஸோ நம்ம வந்து இந்த வீட்டிலேருந்து நம்ம வந்து ஒரு ஏரியாவுக்கு போகிறோம். நாங்கள் இப்படி போகிற வழியில் வந்து நாங்கள் வீடியோ எடுத்துன்னு போகிறோம். நீங்கள் வந்து அது எந்த ஏரியான்னு வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம படிக்கிட்டு இறங்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஏன்டா வீடியோ எடுக்கிறேன்னு கேட்டால், சும்மா இப்படி மாதிரி டைம் பாஸ்க்கு வீடியோ எடுக்கணும். ஸோ இப்போ நான் பேசுகிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கேட்குறது. ஏன்னா வந்து மாஸ்க்கு போட்டிருக்கேன். நீங்களும் வெளியே போகும்போது மாஸ்க்கு போட்டுன்னு போங்க. இப்போ வந்து நம்ம வண்டியில் தான் போகிறோம். என்னடா பிளாட்டினா வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு டிஸ்கவரை காட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வந்து பழைய வண்டிங்க. எங்கள் அப்பா வந்து புது வண்டி எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா அவர் வந்து ஆஃபீஸ்க்கே ரொம்ப தூரமாக போனோம். அதனால் எங்கள் அப்பா வந்து புது வண்டி எடுத்துக்கிட்டாரு. எனக்கு வந்து இந்த பழைய வண்டி வந்து கிஃப்ட் பண்ணிட்டாங்க. வண்டி ரொம்ப மோசமாக இருக்குல்ல, இங்கே பாருங்களேன். நான் வந்து வீட்டுக்கு போய் கழுவணும். ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ரொம்ப டஸ்ட் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம வந்து வீட்டில் போய் கழுவணும். சரி, இப்போ வாங்க நம்ம வண்டி எடுத்துன்னு கிளம்பலாம். ஸோ இப்போ வந்து பார்த்துருப்பீங்க, இதுதான் நம்ம ஏரியா. ஏன்டா இவ்வளோ தானடா உங்கள் ஏரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இப்போ எதுக்கு நம்ம வந்து நிறுத்தி வச்சுருக்கோன்னா, இப்போ வந்து வர்ற வழியிலே பார்த்துருப்பீங்க நிறையா தண்ணி லாரி, அதுக்கப்புறமா கட்டின லாரி. ஸோ இந்த ஏரியாவே, அதாவது எங்கள் பெரியம்மா வீட்டு ரோடே வந்து இப்படி இருக்குன்னா, ஸோ எங்கள் வீட்டு ரோடு வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கும்னு வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுக்காக தான் நான் பெரியம்மா வீட்டுக்கு வந்தேன். ஸோ நம்ம வந்து வீடியோ இப்போ வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். எல்லாம் நம்ம ஆளுங்கதா, ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த
என்னடா எப்போ பார்த்தாலும் ஆள் இல்லாத இடத்துலேயே பேசுகிறேன்னு கேட்குறீங்க. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமில் ரோட்டில் வீடியோ எடுக்கிறேன். ஸோ வந்து எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. இப்போ பார்த்துருப்பீங்க இதெல்லாம் தான் எங்கள் ஏரியா. ஏன்டா பாதிக்கு மேலே இன்றைக்கி காட்டவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இன்னும் 18 ஆகலை, 17 தான் இருக்குது. ஸோ வந்து என்கிட்ட லைசன்ஸ் இல்லை. அதுக்கு மேலே போனோன்னா நம்ம வந்து பிடிச்சிருவாங்க. அது வந்து ஃபுல்லாக மெயின் ரோடு. நீங்கள் வந்து இதுக்கு மேலேயே வந்து அது எந்த ஏரியான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படி கண்டுபிடிச்சிருந்தா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த வீடியோ எண்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு அது எந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணிடுவேன். இப்போ வந்து நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம vlog-ஐ வந்து முடிச்சாச்சு. இப்போ இது மாஸ்க் தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. காக்கா வந்து வேறு கத்திக்கிட்டே இருக்குது. ஸோ டிஸ்டர்பன்ஸாக என்ன நினச்சிக்கோங்க. இப்போ வந்து எங்கள் ஏரியா வந்து பார்த்துருப்பீங்க. எந்த ஏரியான்னு வந்து நீங்கள் வந்து கெஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட வந்து நம்ம இப்போ vlog வந்து முடிச்சிக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு vlog வந்து நாங்கள் இப்போ வந்து ஒரு ஜங்ஷன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு பிக்சரில் காட்டுறேன். இந்த பிக்சர் வந்து நேராக போனீங்கன்னா இப்போ நான் காட்டின வந்து இடம் வந்துடும். நெக்ஸ்ட்டு vlog வந்து இந்த ஜங்ஷன்லேருந்து நம்ம லெஃப்ட் கட் பண்ணி போகிறோம். லெஃப்ட்டு கட் பண்ணால் அது வந்து வேறு ஒரு ஏரியா காட்டும். அதுவும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபுல் ரோடு தான். அந்த ரோட்டில் பாதிக்கு மேலே வந்து ஒரு ஏரியா, பாதிக்கு மேலே வந்து இன்னொரு ஏரியா. ஸோ அந்த மாதிரி வந்து பிரிஞ்சுக்கும். அது எந்த ஏரியா அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து நான் போடுறேன். இந்த ஏரியா வந்து இது. அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு காட்ட போகிற ஏரியா வந்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நாங்கள் vlog அது மாதிரி நிறைய சேலஞ்ச் வந்து நாங்கள் வந்து பண்ண போகிறோம். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி vlogs இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து நம்ம ஏரியாவை பார்ப்பாங்க. எங்கள் ஏரியாவும் கொஞ்சம் டெவலப் ஆகும். தேங்க்யூ.